அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு இல்லறமானது கல்விக்கூடமாக மாறும்பொழுது நாம் பிழைக்க முடியும் என்று சொல்லியும், ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என்று சொல்லி நம்முடைய எல்லா சம்பாத்தியத்திற்கும் மேலான ஒரு சம்பாத்தியம் இதுதான் என்று சொல்லியும், மூன்றாவதாக இந்த ஞானத்தினால் நமக்கு ஜீவன் உண்டாகிறது என்று சொல்லி அவர் இங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். 22ஆம் வசனத்திலும், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடல்களுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சரீர ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளை இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த ஞானத்தினால், இந்த ஞானமானது நமக்கு ஜீவனை தருவதாகவும் அதுவே ஜீவனாகவும் கூறப்பட்டிருக்கிறபடினால அந்த ஞானத்தினால் வருகிற நன்மைகளை பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகளிலே அவர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார், ஒத்துக்கொள்கிறார். மனுஷர்களுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாகத்தான் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இளவிப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படிக்கு அவர் எனக்கு கல்விமானினுடைய நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல புத்திமதியினால், ஞானம் நிறைந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் இளைப்படைந்த மனிதர்களுடைய வாழ்விலே ஒரு நல்ல மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த ஞானத்தினால் ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். நல்ல அந்த இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லும் பொழுது. இரண்டாவதான நன்மை வசனம் 10 அவர் குறிப்பிடுகிறார், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நீண்டகால வாழ்க்கை வாழ்கிறதற்கு ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு இவைகளெல்லாம் இருந்தாலும் கூட வாழ்வில் அதனோடு கூட சமாதானத்தை வழங்குகிறவராக இங்கே நீதிமொழிகளை எழுதின சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு இவைகளெல்லாம் இருந்த போதிலும் கூட அதிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதான ஆசீர்வாதமானது ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை இந்த ஞானத்தினால் கிடைக்கிறது என்று சொல்கிறார். வசனம் 11-12, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன், நீ அவைகளில் நடக்கும் பொழுது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். ஒரு ஞானத்தினால் நிறைந்த ஒரு மனிதன், புத்திமதியினால் அவன் நிறைந்திருக்கும் பொழுது அவனுடைய வழிகளெல்லாம் செவ்வையான பாதையில் அந்த ஞானம் அவனை நடத்துகிறது என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 9:6 பேதமையை விட்டு விலகுங்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. புத்தியின் வழியில் நடந்தால், ஞானத்தின் வழியில் நடந்தால் நம்முடைய வழிகளில் நாம் ஓடினாலும் நாம் இடரமாட்டோம், இடுக்கண் உண்டாகாது என்று சொல்லி இந்த ஞானத்தினால் கிடைக்கிற நன்மையை குறித்து மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். 4ஆவதாக மரணத்திற்கு பின்பாக உள்ள ஒரு நம்பிக்கை, வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது என்று சொல்லி, இப்போ நீதிமொழிகள் 11:7 துன்மார்க்கன் மரிக்கும் பொழுது அவன் நம்பிக்கை அழியும். ஆனால் 14:32 நீதிமொழிகளிலே, துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். மரணத்திற்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, அதை என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிறதிலே அத்தனையாக மரணத்திற்கு பின்பான ஒரு நம்பிக்கையையும் அவன் பெற்று வாழ முடியும் என்று சொல்லி, ஒரு ஞானத்தை பெற்ற மனிதன், புத்திமதியை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள் அவன் ஆரோக்கியமாய் வாழ்கிறதற்கும், இம்மைக்கு பிறகாக மறுமையிலும் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கும் அவனுக்கு ஏற்ற எல்லா அவனுடைய ஆசீர்வாதங்களும் உண்டாகிறது என்று சொல்லி சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாகிய இயேசு கிறிஸ்துதான் ஞானம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான்
5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களினால் அவைகளினால் பெறுகிற ஞானத்தினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய ஞானத்தின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. அவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தெளிவாக பேசுகிறார். வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன், புத்திமதிகள் ஞானத்தினால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அவைகள் தான். அவைகள் என்னதான் குறித்து சாட்சி கொடுக்குது? அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் வருகிறவன் அவன் ஜீவனை கண்டடைய முடியும் என்று சொல்கிறார். அதே யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறவராக, நீண்டகால தீர்க்காயுசை தருகிறவராக, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து நம்மை நிரப்புகிறவராக, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடராத வழிகளில் நடத்துகிறவராக, மரணத்துக்கு பின்பாக உள்ள ஒரு வாழ்க்கையின் நம்பிக்கையை போதிக்கிறவராகிய அந்த இயேசுவை இருக பிடித்து கொள்ளும்படியாகத்தான் சாலமோன் ஞானி நிழலாட்டமாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுதலாக அது மாறுகிறது. அதே யோவான் 14:6 சொல்லுகிறார் அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதும் ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதும் அதற்கு பின்பாக பரலோகத்தில் நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் இந்த வசனங்கள் நம்மை ஒரு வழியிலே நடத்தி செல்லுகிறதாக இருக்கிறது. இடர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும்படியான பாதையைத்தான் இது போதிக்கிறது. அதனால தான் சொன்னார் இயேசு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாயிருக்கவும், இந்த ஜீவனினால் உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு பரலோகம் சேரும் வரையிலும் அவர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய ஐக்கியத்திலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகள்.